வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 91வது தலைப்பு நஞ்சுண்ட கண்டன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 90 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நஞ்சுண்ட கண்டன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை உண்டாகி வந்ததால் இரு தரப்பிலும் அநேகர் உயிரிழக்க நேரிட்டது. தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மனிடம் சென்று தாங்கள் என்றும் இரவாதிருக்க பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்து தருமாறு கேட்டார்கள். அவர்கள் தேவர்களை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் அழைத்துச் சென்றார். தேவர்களுடைய விருப்பத்தை கேட்ட விஷ்ணு மந்தர மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையுமாறு சொன்னார். தேவர்களும் அசுரர்களும் இரு புறத்திலும் இருந்து கடையும் போது விஷ்ணு மத்தின் அடியையும் முடியையும் தாமே தாங்கிக் கொண்டார். அவர்கள் கடைந்த போது வாசுகி கஷ்டம் பொறுக்க மாட்டாமல் தன்னுடைய 1000 முகங்களாலும் விஷத்தை கக்கியது. பார்க்கடலினுள் இருந்த விஷமும் கடைந்ததன் காரணமாக ஒன்று திரண்டு மேலே வந்தது. இரண்டும் கொடிய ஆழகால விஷமாகி எங்கும் பரவலாயிற்று. அதன் கொடுமையை தாங்க மாட்டாது தேவர்களும் அசுரர்களும் கடைவதை விட்டுவிட்டு ஓடினர். விஷ்ணு அந்த கொடிய விஷத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது அதன் கொடுமை அவரையும் தாக்கியது. அவருடைய செந்நிற திருமேனி நீல நிறமாகி விட்டது. அவரும் அங்கிருந்து ஓடினார். உடல் நீல நிறத்தை அடைந்ததால் நீலமேகன் என்ற பெயர் விஷ்ணுவுக்கு வழங்கலாயிற்று. தேவர்களும் அசுரர்களும் கைலாயத்துக்கு ஓடினர். அவர்களோடு பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர். நந்தி தேவர் இந்திரன் முதலான தேவர்களையும் அசுரர்களையும் வாயிலே தடுத்து நிறுத்தி பிரம்மனையும் விஷ்ணுவையும் மட்டும் உள்ளே செல்ல அனுமதித்தார். பரந்தாமனுடைய செந்நிற மேனி நீளமாகி இருப்பது கண்டு ஈசன் காரணம் வினவினார். விஷ்ணு நடந்ததை எடுத்து கூறி, மகேஸ்வரா, தங்களுடைய திருவருளை நினையாது நாங்கள் இக்காரியத்தை மேற்கொண்டதால் இத்துன்பம் வந்துள்ளது. அண்ட சராசரங்களும் அழித்து விடுவது போல பரவி வரும் விஷத்தை தாங்கள்தான் அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும். தங்களை தவிர எங்களுக்கு வேறு புகலிடம் ஏது என்று வேண்டினார். சிவபெருமான் நந்தியை அழைத்து வெளியே காத்திருக்கும் தேவர்களையும் அசுரர்களையும் உள்ளே வர அனுமதிக்குமாறு சொன்னார். அவர்கள் உள்ளே வந்ததும் பயப்படாதிருக்குமாறு அனுகிரகம் செய்தார். பின்னர் அருகில் இருந்த சுந்தரர் என்ற தொண்டரை ஆழகால விஷத்தை கொண்டு வருமாறு அனுப்பினார். சுந்தரர் வெளியே சென்று ஆழகாலம் எனப்படும் அந்த கொடிய விஷத்தை கையிலே கிரகித்து இறைவனிடம் எடுத்து வந்து கொடுத்தார். ஈசன் அதை தம் உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு தேவர்களை பார்த்து, இந்த விஷத்தை பருகட்டுமா அல்லது எங்காவது எரிந்து விடட்டுமா என்று கேட்டு சிரித்தார். தேவர்கள் பதைத்து, மகாதேவா, இந்த கொடிய விஷத்தை நீங்கள் எரிந்தால் இதை தாங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? தங்களுடைய திருக்கரத்திலே இருப்பதால் இது கொட்டம் அடங்கியதாய் இருக்கிறது. தயவு செய்து இதை பருகி எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இறைஞ்சினர். சிவபெருமான் அந்த விஷத்தை வாயில் போட்டு விழுங்கினார். அது தொண்டையை அடைந்த போது தேவர்கள் அவரை பணிந்து அதை அங்கேயே நிறுத்தி வைக்குமாறு வேண்டினர். இறைவன் திருவயிற்றிலே எத்தனையோ அண்டங்கள் இருப்பிடம் கொண்டுள்ளனவே. ஈசனும் அவர்கள் விரும்பியவாறு நஞ்சை தமது தொண்டையிலேயே நிறுத்தி கொண்டார். அது நீளமாகிய அழகிய ஆபரணம் போல விளங்கியது. தேவர்கள் இறைவனை பணிந்து துதித்தார்கள். அவர்கள் திரும்பவும் பார்க்கடலை கடைந்ததால் அமிர்தத்தை அடையலாம் என்று எம்பெருமான் அனுகிரகித்தார். தேவர்கள் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தையும் வேறு பல உயர்ந்த பொருட்களையும் அடைந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 92வது தலைப்பு கங்கையை தாங்கிய கங்காதரன். அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.